ஜெனி அக்கா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே எப்பயுமே ஒரு திங்கிங்லயோ, கவலையோடையோ, ஃப்யூச்சர குறித்ததான பயத்தோடயோ, ஸ்ட்ரெஸ்ஸோடயோ இருக்காங்கக்கா. இதுக்கு ஏதாவது வழி இருக்காக்கா? ஒரு சிம்பிளான வழி இருக்கு ஷெகீனா. அப்படி என்னக்கா சிம்பிளான வழி இருக்கு? நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையும், பயத்தையும், கவலை எல்லாத்தையுமே ஏசப்பா கிட்ட சொல்லிட்டோம்னா, நம்ம மனசு ரொம்ப லேசாகிடும். சந்தோஷத்தினால பொங்கி வழியும். இத பத்தின ஒரு பாடல் கேட்போமா? ஓகே ஜெனி அக்கா. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, ஏசென்னை இரட்சித்தார் நான் ஆடிப் பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing, since Jesus made me whole. Folks can understand it. How can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. It's bubbling, 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 bubbling day and night. இப்ப அந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பாப்போமா? என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, ஏசென்னை இரட்சித்தார் நான் ஆடிப் பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing, since Jesus made me whole. No flux can understand it, nor can I keep it quiet. It's bubbling, 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 bubbling day and night. It's bubbling, 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 bubbling day and night. டியர் சில்ட்ரன், இன்னைக்கு நான் சொல்ல வர்ற ஒரு தகவல் என்ன உனக்கு அப்படின்னா, ஸ்பெண்ட் யுவர் டைம் வைஸ்லி அண்ட் யூஸ்ஃபுல்லி. கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன அப்படின்னா நேரம். அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் பணம் தான் ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு கிடைக்கிற பெரிய பொக்கிஷமே ட்ரெஷர்ஸ் தான், வெல்த் தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் திரும்ப பெற முடியாத, சம்பாதிக்க முடியாத ஒரு பெரிய ட்ரெஷர் என்ன தெரியுமா? டைம் தான். ஆனால் நீ கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு செக்லிஸ்ட் போட்டு நீ என்னெல்லாம் செய்கிற உன் டைம்லன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உன் டைமை நீ வைஸாக யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறியா அல்லது யூஸ்லெஸ்ஸாக வேஸ்ட் பண்ணுறியான்னு சொல்லி நீ தெரிந்து கொள்ளலாம். தினந்தோறும் டைரி எழுதுகிற வழக்கம் உனக்கு சின்ன வயசுலேருந்தே டெவலப் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த டைமில் நான் இதை பண்ணேன், இந்த டைமில் நான் இதை செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அடுத்து நீ ஈவினிங் அதை ரீசெக் பண்ணும்போது, நான் பிளான் பண்ணதை நான் பண்ணியிருக்கேனா, அடுத்த நாள் நான் இதை செய்யணும்னு எழுதி வச்சதை செய்து முடிச்சிட்டேனான்னு சொல்லி நீ கிராஸ் செக் பண்ணினா எவ்வளோ டைமை நீ வேஸ்ட் பண்ணியிருக்கன்றத நீ செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று, எவ்வளோ நேரம் கன்ஸ்ட்ரக்டிவாக உன் டைமை நீ யூஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கலாம். அதனால் நிறைய நேரங்களில் நீ கன்ஸ்ட்ரக்டிவாக தான் உன் டைமை யூஸ் பண்ணணும், ஆக்கப்பூர்வமாக அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு நீ நோ சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ அதையும் நீ கற்றுக்கொள்ளணும். ஒரு வேளை கூப்பிடுற எல்லாத்துக்கும் நீ எஸ் சொல்லிட்டு உன் டயத்தை உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோ அல்லது என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ நீ ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீன்னா நீ பிளான் பண்ணி வச்சிருக்கிற காரியங்களை யூஸ்ஃபுல்லாக செய்ய முடியாமல் போகலாம். படிப்பில், விளையாட்டில், ஏதோ ஒரு ஃபீல்டில் அச்சீவ் பண்ணணும்னு ஓடிக்கொண்டிருக்கிற மாணவ கண்மணிகளாகிய நீங்கள் உங்களோட டைமை வைஸாக யூஸ் பண்ணி உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை யாவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இதில் ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு வரீங்க. இன்றைக்கும் உங்களோடு கர்த்தர் பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாதே. இன்னைக்கும் கூட நிறைய நேரங்கள்ல நம்ம பயப்படுறோம்ல.
எனக்கு அந்த இங்கிலீஷ் மிஸ்ஸை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அந்த மேக்ஸ் மிஸ்ஸை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுவீங்க. நானும் படிக்கிற காலத்தில் எனக்கு எங்கள் மேக்ஸ் சாரை கண்டாலே பயமாக இருக்கும். எங்கள் மேக்ஸ் சாரை விட 11th 12th நான் 10th படிக்கும்போது 11th 12th எங்களுக்கு கிளாஸ்க்கு அடுத்திருக்கோம். அந்த 11th 12th மேக்ஸ் இருக்கிற சாரை பார்த்தாலே பயமாக இருக்கும். அவர் வந்துட்டாருன்னா பயங்கரமாக கத்துவார். 2வது கோபமாக திட்டுவார். உன்னை 10 வரைக்கும் படிச்சுட்டு வீட்டில் கிடக்க வேண்டியதானன்பாரு. வெளியே நிற்க வைப்பார், நோட்டை தூக்கி காரிடாரில் பறக்க விடுவார். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பயமாக இருக்கும். அப்போ நான் அடிக்கடி நினைப்பேன், மேக்ஸ் இல்லாதது தான் 11th 12th எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் அதே போல் நீங்கள் நிறையா நேரம் நிறைய பேரை பார்த்து நீங்கள் பயந்துட்டே இருக்கலாம். கிளாஸ் டெஸ்ட்டை பார்த்தாலே கூட ஒரு சிலருக்கு பயம் வரலாம். இப்படி அநேக நேரங்களில் நீங்கள் பயந்துட்டே இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க கூட இருக்கிறேன், அதனால பயப்படாத அப்படிங்கிறார். நிறைய மனிதர்கள்ட்ட நீங்க பேசி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாருன்னா, நான் உன் கூடவே இருக்கேன், அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்களேன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூடவே இருக்கிறாராம். அதனால பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னைக்கு உனக்கு பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு மாத்திரம் இல்லை, அவர் என்ன செய்வேன்னு அடுத்து சொல்றாருன்னா, நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன் கூட இருக்கிறதுனால நீ பயப்படாம நீ என்னை பார்த்து இருந்தேன்னா நான் உன்னை என்ன செய்வேன் தெரியுமா, பலப்படுத்துவேன். உன்னை நீ எதுல வீக்கா இருக்கியோ, நீ எதுல பலவீனமா இருக்கிறியோ, ஒருவேளை படிப்புலலாம் நான் புளிக்கா, சில இந்த பாவ காரியங்கள்ல என்னால் ஜெயிக்க முடியாதபடி பலவீனமா இருக்கேன், அல்லது சில கீழ்ப்படியக்கூடாத தன்மைகள்ல நான் பலவீனமா இருக்கிறேன், என்னோட ஃப்ரெண்டை விட்டு, தவறான ஃப்ரெண்ட்ஸை விட்டு நீங்க முடியாதபடி பலவீனமா இருக்கேன் அப்படிலாம் நினைக்கிங்களா? எந்த காரியத்துல பலவீனமா இருந்தாலும் அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் உங்களோடே கூட இருக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. சகாயம் பண்ணுவேன்னா என்னன்னா, துணையாய் கூட இருக்கிறது. நான் உனக்கு துணையா இருந்து எல்லாத்தையும் செய்வேன், நான் உன்னுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வேன். கூட இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் துணையா இருக்கிறேங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம நைட்டு நேரங்கள்ல எழுந்து பாத்ரூம் போகணும்னா பயப்படுவோம். அப்படி நேரத்துல யாராவது ஒரு ஆளை துணைக்கு கூப்பிட்டு போவோம்ல. நம்ம கூடவே நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா அவங்கெல்லாம் கூட இருக்கிறவங்களா அவங்களாட்டுக்கா இருப்பாங்க. ஆனா துணைக்குன்னு ஒருத்தவங்களை கூப்பிடுவோம். எதுக்காக? நம்ம போற இடத்துல எல்லாம் கூட போக நமக்கு தைரியம் சொல்றதுக்காக. அதே போல ஆண்டவர் உடன் இருக்கிறவராயும் இருக்கிறார், துணை செய்கிறவராயும் இருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படியெல்லாம் நீங்க செஞ்சா இதுல இருந்து நீங்க மேற்கொள்ளலாங்கிறத உங்களுக்கு துணை நின்று கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்க எப்படி இதை ஜெயிக்கலாம், நீங்க எப்படி பலப்படலாம் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். எப்படிக்கா நான் ஆண்டவர் பேசுறத கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க ஆண்டவரை அதை பார்த்து, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கு, அதனால நீங்க என் கூட இருந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி
நீங்கள் அவரை பிடித்து கொண்டால் போதும், ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார், உங்களோடு கூடவே இருக்கிறவராயிருக்கிறார். அதோடு மாத்திரம் இல்லை, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ இன்னமும் திரும்ப திரும்ப என்னால் முடியலைன்னு வீழ்ந்து போகிற இடத்துல நான் என் வலது கரத்தினால தாங்கி உன்னை நிறுத்துவேன்ப்பா அப்படின்னு சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர் அல்ல, கூடவே இருக்கிறவராக இருக்கிறாரு. நம்மளுடைய காரியங்களில் துணை நின்று எல்லாவற்றிலும் கூடவே வந்து நமக்கு துணை செய்கிறவராய், எல்லாவற்றிலும் நின்று நம்மை காக்கிறவராய் அவர் நமக்கு இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லை, நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய், நம்மளை தவறி விழுகிற நேரங்களில் நம்மளை பலப்படுத்தி தாங்கி நிறுத்துகிறவராய் இருக்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லை? அதனால நம்ம ஆண்டவரை பற்றி கொள்வோம். இவ்வளோ நல்ல தேவன் நமக்கு இருக்கும்போது நம்மளுடைய காரியங்களுக்காக, நம்மளுடைய பயங்களுக்காக, நம்மளுடைய பலவீனங்களுக்காக நம்ம மனிதர்களை தேடி போக வேண்டாம், நம்ம நண்பர்களை தேடி போக வேண்டாம், நம்ம வேற யாரையும் தேடி போக வேண்டாம். நம்ம ஆண்டவரை பற்றி கொள்வோம். இன்னைக்கு உங்களுடைய காரியங்களை அப்படியே உள்ளபடியா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அந்த வசனத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என் தாசனாய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. நம்மளை எப்படி சொல்றாரு? சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்கு சிநேகிதர். அப்பாக்கு சிநேகிதர்னா நமக்கு சிநேகிதர் இல்லையா? நம்ம அப்பா ஆபிரகாம்னா ஆபிரகாமுடைய நண்பர்னா நமக்கு நண்பர் அல்லவா? அப்படி நம்மளுடைய நண்பராய் நம்மள அருகில பயப்படாதேன்னு சொல்லுகிற ஒரு தேவன் இருக்கும்போது நம்ம மனிதர்களை தேடி போக வேண்டியதில்லை. நம்ம எந்த காரியத்தை குறித்தும் கலங்கி தவித்து நிற்க வேண்டியதில்லை. இதே ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறபடியால் எனக்கு ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? என்னை யாரும் குற்றவாளியா தீர்க்க முடியாது. அவர் என்னை நீதியின் பாதையில, சத்தியத்தின் பாதையில என்னை நேர்த்தியாய் நடத்துவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போல நீங்களும் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொள்ளும்போது பயப்படாதேன்னு சொல்லுகிற அவருடைய கரம் உங்களை தாங்கும், உங்களை தேற்றும், உங்களோடு கூடவே இருப்பார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, நான் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். பாருங்களேன், எந்த தீங்கும் அணுகாதபடி நம்மளை எல்லாவற்றிலிருந்து விடுவித்து காக்கிறவராய் தேவன் நம்மளோடு இருக்கிறார். அந்த தேவனை பற்றி கொள்வோமா? இனி பயந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, யாரையும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இதுக்காக நான் யார்கிட்ட பகிர்ந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க தவிக்க வேண்டியதில்லை. என் டியூஷன் போகணுன்னா என்கிட்ட பைசா இல்லையேன்னு நினைக்க வேண்டியதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலான தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லி நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம பிடித்து கொள்வோமா? இன்றைக்கு அந்த தேவன் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஒரு வீசையாய் அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய சோர்வின் காரியங்கள், அவைகள் ஆண்டவரிடத்துல அறிக்கையிடுவீங்களா? எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அதே ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் நீங்க சொல்லி அறிக்கையிடும்போது அந்த பயம் உங்களை விட்டு வெளியேறும். தேவன் ஆளுகை செய்வார். அதை நீங்க உணர முடியும். ஏசப்பா, எனக்கு இதை குறித்து கவலையா இருக்கு, எனக்கு இந்த இங்கிலீஷை பார்த்தா, எனக்கு இந்த மேக்ஸை பார்த்தா, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அறிக்கையிடுங்க. நான் இதுலெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கேன்ப்பா, என் டைமை நான் ஸ்பெண்ட் பண்றதுல நான் வீக்கா இருக்கேன்ப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போமா? ஏசப்பா, மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் இந்த வேளையிலையும் சுவாமி.
பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன். இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட ஆவியானவர் இருப்பீராகன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இருக்கிறதோடு மாத்திரம் இல்ல, எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி, நீர் அவர்களுக்கு சகாயம் செய்து, நீர் அவர்களை உம்முடைய கரத்தினால் தாங்கி நடத்துங்கன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையுள்ள கரத்திற்குள்ளாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து நடத்துங்கன்னு ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பயம், திகில் எல்லாம் அவர்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் மூடுவீராக. நீரே ஆலோசனை தந்து அவர்களை பலப்படுத்தி நடத்துங்கன்னு ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரத்திற்குள்ளாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.